ஷேடோ ரிலம் ஆன்கோயிங்கில் இருக்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கைண்ட் ஆஃப் அனிமே. இந்த மாதிரி அனிமே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. என்னென்னா, நம்ம ஹீரோவை ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து வளர்த்திட்டு இருப்பாங்க வெளி உலகத்துக்கு காட்டாமல். அதுவும் அட்வான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த வில்லேஜே கவர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில கேங் இவனை தேடி வந்து இவனை எப்படியாச்சும் இங்கேருந்து கடத்திட்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த கேங்ஸுக்கு நிறைய சைக்கிக் பவர்ஸு, கோஸ்ட்டு, இது எல்லாமே, இந்த பவர்ஸ் எல்லாமே இருக்குது. எதுக்காக ஹீரோவை டார்கெட் பண்ணுறாங்க, ஹீரோவை பிடிக்கிறதுக்காக மொத்த வில்லேஜையுமே அழிக்கிறதுக்கு அந்த கேங் வந்து தயாராக இருக்காங்க. சரி, அதை பற்றியெல்லாம் நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ ஹண்டிங்காக கிராமத்தை விட்டு வெளியே ஃபாரஸ்ட்டுக்கு போகிறான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு மீட்டை வந்து கலெக்ட் பண்ணுறான். அடுத்து இங்கே ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிறக்காக உணவையெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவனால் முடிஞ்ச வரல மீட்டையெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் பேர் வந்து ஆசா. ஸோ அவளை பார்க்குறக்காக இப்போ ஹண்டிங் முடிச்சுட்டு நேராக அவளை ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஸோ அவளை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இதுவரையிலும் வெளியே இருக்கிறவங்க யாருமே இவளை பார்த்ததில்ல. ஸோ இவளை ரொம்ப மறைவாக தான் வளர்த்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ போய் பேசுகிறான். இந்த மாதிரி நான் உணவு சீக்கிரமாக கலெக்ட் பண்ணியே ஆகணும், அதுக்காக நான் வெளியே போயிட்டு வரணும், ஸோ எனக்கு கோச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவளோட தங்கச்சியும் சொல்கிறா, என்னை விட்டு போகிறியா, என்னை விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீல, இப்போ ஏன் என்னை விட்டுட்டு போகிற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறா. இல்லை, இது நம்ம வில்லேஜுக்காகவும் நமக்காகவும் தான், நான் போனால் மட்டும்தான் நமக்கான உணவை வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஊருக்கு ஒரு செல்லர் வராது. அதாவது மெடிசினல் ஹெர்பு இதெல்லாம் செல் பண்ணுற ஒரு மெடிசன் செல்லர் வராது. அவர் இந்த ஊர்க்காரங்களுக்கு தேவையான எல்லா மெடிசனுமே வந்து இங்கே விற்றுக்கிட்டு இருக்காரு. எல்லா மக்களுமே வாங்கிட்டு இருக்காங்க. தலைவலி மருந்து, கைகால் வலி மருந்து, மூட்டு வலி மருந்து, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அந்த மக்களும் வந்து வாங்குறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவும் வந்து பார்க்குறான். பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு இவன் வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டோடு தான் வந்திருக்கான். என்னென்னா, ஒரு பால் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கான். அதை நம்ம ஹீரோவுக்கு, உன் தங்கச்சி தனியாக தானே இருப்பா, அந்த பாலை வச்சு விளையாட சொல்ல அப்படின்னு இந்த பாலையும் கொடுத்துருப்பா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, நானும் உங்கள் கூட அப்ரசென்டியாக வரலாமா, எனக்கு இந்த மெடிசனில் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் ஜாலியாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ அடுத்து இந்த பாலை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த மெடிசன் செல் பண்ணுறவரும் அந்த வில்லேஜ் விட்டு கிளம்புறாரு. இன்றைக்கான வேலை முடிஞ்சுன்னு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வில்லேஜோட என்ட்ரன்ஸ்லேருந்து கிளம்பி போகிறாரு. வில்லேஜோட என்ட்ரன்ஸில் 2 அனிமல்ஸ் மாதிரி ஒன்று ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு மித்து இருக்குது. அந்த அனிமல்ஸ் தான் வந்து இந்த வில்லேஜை பாதுகாக்கிற மாதிரி. நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் ஹார்வெஸ்டிங்கில். ஆக்சுவலி இந்த மற்ற சீசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறனால உணவில் வந்து நிறைய பற்றாக்குறை வரும். ஸோ அதுக்காக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக என் ஃபார்மர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு வானத்தில் ஏதோ வினோதமாக பார்க்குறான். அங்கே பாரு, ஏதோ ட்ராகன் மாதிரி ஒன்று போகுதே அப்படின்னு. ஆக்சுவலி இவங்க இதுவரையிலும் ஹெலிகாப்டரோ ஏரோப்ளைனோ எதையுமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த வானத்தில் போகிற அந்த புகை மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே ஏதோ ட்ராகன் தான் நம்மளை அட்டாக் பண்ண வருது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. திடீர்னு ஒரு சத்தம், யாரோ ஏதோ ஒரு வாலை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் வருது. அதுக்கப்புறம் தான் அந்த செல்லரும் திரும்பி பார்க்குறான், ஏதோ வினோதமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ மறுபடியும் பார்க்குறான். அந்த பேரியர் உடஞ்சதுக்கப்புறம் வானத்தில் போயிட்டு இருந்தது ட்ராகன் கிடையாது, ஒரு ஏரோப்ளைன். ஆக்சுவலி இந்த பேரியர்னால் வெளி உலகத்துக்கும் இந்த வில்லேஜுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். எப்படி பிளாக் பேந்தரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் ஷீல்டு இருக்குமோ, அந்த மாதிரி தான் இந்த ஷீல்டு இருக்குது. ஸோ இதை யாரோ பிரேக் பண்ணிடுறாங்க. இது அந்த செல்லரும் பார்க்குறான். என்னடா இது, இன்விசிபிள் பேரியர் வந்து பிரேக் ஆகிடுச்சா, யாரா இது பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த செல்லரை வந்து பின்னாடி இருந்து யாரோ வந்து துப்பாக்கியில் அட்டாக் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே நிறைய பீப்புள்ஸ் சாகிற மாதிரி காட்டுறாங்க. உள்ளே திடீர்னு யாரோ இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அங்கே இருக்கிற மக்களை எல்லாமே கொன்னுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இங்கே இருக்கிற மக்களை கொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுவும் அவங்ககிட்ட சில வினோதமான பவர்ஸ் இருக்குது. இதை ஹீரோ பார்க்குறான். என்னடா இது, எதுக்குடா இப்போ திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கன்ஸு எல்லாம் முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க. என்னது வினோதமான ஒரு வெப்பன்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறாங்களே, திடீர்னு அதுலேருந்து ஏதோ ஒன்று வருது, நம்மளை அட்டாக் பண்ணுது, அது பட்டோன்னே நம்ம செத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு அட்வான்ஸான டெக்னாலஜி எதுவுமே இல்லைங்கிறது இதுலேருந்தே தெரியுது. நம்ம ஹீரோ ஒரு சீக்ரெட்டான டனல் வச்சுருக்கான். அந்த டனல் மூலிமா அவன் தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த டனல் மூலிமா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் அந்த பால் இருக்குது. அந்த பாலை எப்படியாச்சும் தங்கச்சிக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலே இருக்கான். அடுத்து இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கேபின் ஒரு கேரக்டரு, பார்க்குறக்கு ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டரு. அவள் பார்க்கும்போதே மக்களை அப்படியே 2ஆக கட் பண்ணுறா, அப்படியே கொன்றா, எப்படின்னு தெரியல. அவகிட்ட ஏதோ ஒரு சைக்கிக் பவர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவள் யாரை கொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த இடத்துலேயே பிளாஸ்ட் ஆகிடுறாங்க, இல்லைனா அப்படியே கட் ஆகிடுறாங்க. ஆனால் குழந்தைகளை எதுவும் பண்ணலை. குழந்தைகள் வந்து என்னோடய டார்கெட் இல்லை அப்படின்ட்டு அவன் விட்டுறா. சரி, உடனே இவனை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு ஹீரோ தான் சொல்கிறாங்க. ஹீரோவை தேடி தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எதுக்காக ஹீரோவை தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரியே இந்த செல்லரை வந்து துப்பாக்கியில் சுட்டான் தெரியுமா,
ஆக்சுவலி அந்த துப்பாக்கியை பிடுங்கி இவன் அவனே போட்டு தள்ளியிருப்பான். இவங்கிட்ட ஒரு டெலிகாம் பண்ணுற ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. இந்த மாதிரி இவங்க வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டாங்க. உடனே வந்து ஹீரோவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலி இவனுக்கு இந்த அவுட் சைடர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கு, இந்த வில்லேஜை பற்றின சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி ஹீரோவோட தங்கச்சி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒருத்தன் போயிட்டான். அவங்ககிட்டயும் இந்த சைக்கிக் பவர்ஸ் நிறைய இருக்குது. அந்த வில்லேஜில் ஒரு வயசானவர் ஒருத்தர் இருப்பார். அவங்க தான் இவங்களை வந்து வளர்த்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவர் முன்னாடியே இவன் தங்கச்சியை வந்து கொன்றுறான். கரெக்டாக தங்கச்சியை காப்பாற்றலான்ட்டு ஹீரோ என்ட்ரி ஆகி வரும்போது தங்கச்சியோட பாடி தான் கீழே கிடக்குது. அவன் பார்த்தோன்னே அப்படியே ஷாக்காயிடுறான். என்னதான்டா நடக்குதுங்க, எதுக்குடா என் தங்கச்சியை கொன்ன அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்க்குறான். அவன் ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவங்ககிட்ட வினோதமான பவர்ஸ் எல்லாம் இருக்குது ஆப்போசிட்டில். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நிறைய சோல்ஜர்ஸ் வந்து உள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்கி அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் கொன்னுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே எதுக்காக வந்திருக்காங்கன்னா ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான். கரெக்டாக அந்த இடத்துல அந்த செல்லரும் வந்துடுறான். அந்த கேபியும் இருக்கா. இப்போ இந்த கேபிக்கும் அந்த செல்லருக்கும் தான் இடையில பேட்டிலே வருது. ஆக்சுவலி அந்த கேபி கிட்ட சைக்கிக் பவர்ஸ் எதுவும் கிடையாது. அவள் கண்ட்ரோலில் ஒரு கோஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த கோஸ்ட் இவ கண்ணுக்கு தான் தெரியும். இப்போ அந்த செல்லரோட கண்ணுக்கும் அந்த கோஸ்ட் தெரியுது. அந்த கோஸ்ட்டை வச்சு தான் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்ட்டு அங்கே ஒரு நேடை தூக்கி போட்டு செல்லர் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோவோட தங்கச்சியை கொன்னான் தெரியுமா, அவன் இப்போ ஹீரோவை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்து ஹீரோவை கொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காக மைல்டாக தான் அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். இந்த டைமில் அந்த வயசானவர் அடிபட்டிருப்பார் தெரியுமா, அவர்கிட்டையும் ஒரு சைக்கிக் பவர் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எப்படியாச்சும் இந்த வில்லனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணால் ஹீரோ தப்பிச்சிருவான் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு வில்லனை வந்து அவனோட சைக்கிக் பவர்ஸை யூஸ் பண்ணி இப்படியே தடுத்துட்றான். பிளட்டை வச்சு அவனை அப்படியே லாக் பண்ணிடுறான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோவை வந்து தப்பிக்க சொல்கிறான் அந்த வயசானவர். அவனும் வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறான். அப்போ அந்த செல்லர் வந்துடுறான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க 2 பேருமே அந்த சீக்ரெட் டனல் வழிமா எந்திரிச்சோட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹெலிகாப்டர் ஏரோப்ளேனில் இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாராங்க. இவங்களால இப்போதைக்கு வெளியே எங்கேயுமே ஓட முடியல. அந்த டனல்லே உட்காந்துடுறாங்க. அப்போ தான் அந்த செல்லர் ஒரு கீ மாதிரி ஒன்று கொடுக்குறான். இதை கொண்டு போய் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணினா, அதாவது அந்த என்ட்ரன்ஸில் 2 ஸ்டாச்சு வந்து தெரியுமா, அதுக்கு நடுவில் இதுக்கான ஹோல் இருக்குது. இதை அங்கே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த செல்லர் சொல்கிறான். ஆக்சுவலி ஹீரோவை கேப்சர் பண்ணுறது தான் அவங்க மிஷினு. ஸோ உன்னைய கொல்ல மாட்டாங்க, நீ போய் இதை ஃபிக்ஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் அதை ஃபிக்ஸ் பண்ணுறான். ஃபிக்ஸ் பண்ணோடனே உள்ளேருந்து 2 பீஸ்ட் மாதிரி ஒன்று ரிலீஸ் ஆகுது அந்த ஸ்டாச்சுவிலேருந்து. அது அங்கே இருக்க ஹெலிகாப்டரை கேப்சர் பண்ணி அந்த ஹெலிகாப்டரை வந்து உடச்சிருது. இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகிடுறான். என்னடா இது வினோதமாக நடக்குது, இன்றைக்கி காலையிலேருந்து இவ்வளோ வினோதமாக நடக்குது, யாரா நீங்கள்லாம் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அந்த கேபி பார்க்குறா, ஆகா நம்ம திரும்பி போகிறதுக்கு இந்த ஹெலிகாப்டர் உடச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபன்னாக யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ பார்க்குறா, என்ன தாண்டா நடக்குது அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஹீரோவுக்கு 2 கோஸ்ட் வந்து அப்ரசண்டி ஆயாச்சு. இவன் சொல்கிறது தான் இந்த 2 கோஸ்ட்டு கேட்க போகிறாங்க. இன்னையில் இருந்து இந்த கோஸ்ட் வந்து இவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே. ஸோ இதோட ஃபஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடோட ஸ்டோரியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.